ஆயினிப்பலா. ஆயினிப்பலா உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேன்சி ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். நெறைய பேர் இத சாப்பிட்றதுக்கு வாய்ப்பில்ல. நெறைய பேர் இந்த பழத்த பார்க்கும்போது சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாரி ஒரு சிறந்த ரகம். அதனுடைய விதைகள் கூட சுட்டு சாப்பிட்டோம்னா, இல்ல வறுத்து சாப்பிட்டோம்னாக்க, நல்ல சத்து உள்ளது, நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம்னு இருந்தா நம்ம ஒரு பண்ணை தோட்டம் வச்சிருந்தோம்னா, அதில ஒரு மரமாவது நான் வைக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா, இது டிம்பருக்கு ரொம்ப யூஸ் ஆகுறது. ஒரு தேக்கு வைக்கிறோம், ஒரு மகாகனி வைக்கிறோம். அதுவுமே இந்த செடியும் மாற்றா வைக்கலாம். ஏன்னா, இது நமக்கு இருக்கிற வரைக்கும் பழம் தரும். அதுக்கப்புறம் மரமா நமக்கு யூஸ் ஆகும். இதிலேயே ஒட்டு செடிகள் வந்துருச்சு. இது கிட்டத்தட்ட 100 அடி உயரம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போகும் பாருங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா போகும். ஒரு தேக்கு வளர்ற மாரி ஒரு நிலாம்பூர் தேக்கு வளர்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா போகும். அப்போ இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு 100 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரத்த நம்ம ஒரு 30, 40 வருஷம் வளர்த்தோம்னா, அத நம்ம டிம்பருக்கு யூஸ் பண்ணலாம். இதுவே இப்போ 100 அடி வளர்ற மரத்த நம்ம 4 அடியிலே காய்க்க வைக்கிறோம். அந்த செடிய உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடியில ஒட்டு செடி வந்துருச்சு. ஒட்டு செடிகள பொறுத்தவரைக்கும் நம்ம 2 அடியிலேருந்து 5 அடி ஹைட் வரைக்கும் சேல்ஸ் பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல இது காய்க்கக்கூடிய அளவுக்கு செடிகள் நல்லா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு.